75 mm இந்தியாவில் நாங்கள் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறது. இந்தியாவில் கிடைக்காதா? இந்தியாவில் வேற எங்குமே கிடைக்காது. நீங்கள் இந்த மேட் போட்டிங்கன்னா எல்லா வேஸ்டேஜும் கீழே போயிடும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி அடித்து க்ளீன் பண்ணாலே போதும், சுத்தமாக இருக்கும். ஆட்டுக்கு எந்த நோயும் வராது. எங்கள் மேட்டு வந்து கம்மின்னா 400லேருந்து 600 கிலோ வரைக்கும் தாங்குங்க ஒரு மேட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு கடை மாதிரி வச்சு நாங்கள் தான் மேனுஃபேக்சர் சொல்லி ஏமாற்றுவாங்க. எங்கள் ப்ராடக்ட்டுக்கு 1 வருஷம் கேரண்டி கொடுக்குறோங்க. எங்கள் ப்ராடக்டோட லைஃப் வந்து 10 to 15 இயர்ஸ் லைஃப் வருங்க. 15 வருஷம் வருங்களா? ஆமாங்க. ஆடு வந்து அது மூக்கை இங்கே தொடும்போது தண்ணி வந்து ரிலீஸ் ஆகுங்க. தண்ணி உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இதுலயே நீங்க மருந்து கொடுக்கலாம். தீவன தொட்டி இதுல வந்து 3 குவாலிட்டி இருக்கு. ஒன்னு ரெகுலர் குவாலிட்டி, ஒன்னு கிரேல கிடைக்கும், ஒன்னு விவசாயி சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா கர்நாடகா மாநிலம் பெங்களூருக்கு வந்திருக்கோம். ஒரு பிளாஸ்டிக் கம்பெனிக்கு வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம்னா ஆடுகளுக்கு போடக்கூடிய பரனுக்குள்ள மேட் இவங்க சொந்தமா உற்பத்தி பண்றாங்க. இதுதான் மிஷினு. இந்த மிஷின்ல இருந்து இவங்களே உற்பத்தி பண்றாங்க. நிறைய கம்பெனில வாங்கி விற்பாங்க. ஹோல்சேல் விற்கிற, அப்படி விற்கிற, இப்படி விற்கிறேன்னு சொல்லுவாங்க. இவங்களோட கம்பெனி ப்ராடக்ட் இது வந்து 2க்கு 2 4 ஸ்கொயர் ஃபீட். அடுத்தால எல்லா கலர்லயும் இருக்குது பாத்துடுங்க. சரிங்களா? இவங்க குவாலிட்டி வந்து ஒரு 4 குவாலிட்டி வச்சிருக்காங்க. ரெட்டு, ப்ளூ, கிரீன், கிரே அப்படி 4 கலர்ல வச்சிருக்காங்க. 4 குவாலிட்டியில இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்னு குவாலிட்டியில இருக்குது. ஆட்டுக்கு தீவனம் போட விட தீவன தொட்டி குறைஞ்சபட்சம் ஒரு 5 குட்டி அழகா தீவனம் சாப்பிடலாம். இதுலயும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி 3 குவாலிட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆடுகள் தண்ணி குடிக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர். இது ஏன் நம்ம இப்ப பயன்படுத்தணும்னா, இப்ப வேலைக்கு ஆட்கள் கிடையாது. டெய்லி தண்ணி 2 குடம் 3 குடம் தண்ணி எடுத்து ஊத்துங்கன்னா வேலைக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்படி விட்டு காலம் ஆகிப்போச்சு. அதனால இந்த ட்ரிங்கர் யூஸ் பண்ணுங்க. டெய்லி கிளீன் மட்டும் பண்ணி விட்டா போதும். ஆடை டச் பண்ணணும், தண்ணி வந்துடும். எல்லாமே இவங்ககிட்ட நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டா கொடுக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இப்படி 4 ஸ்டேட்டுக்கும் VRL MSS டிரான்ஸ்போர்ட் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. இவங்ககிட்ட பேமெண்ட் மட்டும் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போடுங்க. சரிங்களா? மேல ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிட்டு கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போடுங்க. ஏன்னா நிறைய இப்போ சீட்டிங் நடக்குது. ஆன்லைன் பேமெண்ட்ல சீட்டிங் நடக்குதுன்னு சொல்றாங்க. சொந்த ப்ராடக்ட்டுங்கிறனால நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. இவங்களை நம்பி வாங்கலாம். இங்க லோக்கல்ல நான் இப்ப நின்று பார்த்த லோக்கல்ல உள்ளவங்க ஆட்டோல 10 பீஸ் 20 பீஸ் 30 பீஸ்ன்னு சொல்லி இவங்க இங்க லோக்கல்ல வாங்கிட்டு போறாங்க. அதனால சிட்டியில ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களும் இந்த பரன் மூலமா எளிமையான முறையில் ஆடு வளர்த்துக்கலாம். வாங்க சார்ட்ட என்ன டீட்டெயில்ஸ் கேட்போம். சார் வணக்கம் சார். சார், என் பேர் ஜெயராமுங்க. எங்க கம்பெனி பேர் வாமன் இண்டஸ்ட்ரீஸுங்க. எங்க கம்பெனி வந்து 2 இடத்துல எங்க ஃபேக்டரி இருக்குங்க. ஒன்னு பெங்களூர் ஹெப்பால்ல இருக்கு, இன்னொன்னு சிக்பலாப்பூர்ல இருக்குங்க. எங்க சொந்த யூனிட் இது. இந்த யூனிட்ல தான் நாங்க மேட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றோங்க. என்னென்ன ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறீங்க? ஆட்டு பண்ணைக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட் இங்க கிடைக்குங்க. மேட் 5 வகை இருக்குங்க. அதுல வந்து கிட்ட வாங்க. இது வந்து 45 mm. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சார்? 2 அடிக்கு 2 அடிங்க. 4 ஸ்கொயர் ஃபீட். ஆமாங்க, 4 அடி 45 mm. இது அதுலயே உங்களுக்கு 55 mm கிடைக்கும். அடுத்தது இது வந்து 2 அடிக்கு 2 அடி 70 mm. இது அடுத்தது வந்து 75 mm. 75 mm இந்தியால நாங்க மட்டும் மேனுஃபேக்சர் பண்றது. இந்தியாவில் கிடைக்காதா? இந்தியாவில் வேற எங்குமே கிடைக்காது. நாங்க மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்றோம். அடுத்தது 85 mm. 85 mm நீங்க ஃபாரின்ல கூட கிடைக்காது, வெளிநாட்டுல கூட கிடைக்காது. எங்க கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். இது 2 அடிக்கு 2 அடி 85 mm. இது இருக்கிறதுல பெரிய சைஸ் இது. அடுத்தது எங்க கிட்ட ஃபீடர் இருக்கு, தீவனம் தொட்டி. தீவன தொட்டி இதுல வந்து 3 குவாலிட்டி இருக்கு. ஒன்னு ரெகுலர் குவாலிட்டி, ஒன்னு கிரேல கிடைக்கும், ஒன்னு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் கிடைக்கும். ரெகுலர்ல பிளாக், கிரே கிடைக்கும் சார். அடுத்தது ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர். இது வந்து தண்ணி பைப் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஆடு வந்து அது மூக்கை இங்க தொடும்போது தண்ணி வந்து ரிலீஸ் ஆகுங்க. தண்ணி உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இதுலயே நீங்க மருந்து கொடுக்கலாம், மெடிசின் கொடுத்துக்கலாம். ஆமா, மெடிசன் எல்லாம் இதுலயே கொடுக்கலாம். உங்களுக்கு தண்ணி வீணாகாது. ஆடு வந்து நீட்டா வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருங்க. நாங்க எங்க ப்ராடக்ட்டுக்கு 1 வருஷம் கேரண்டி கொடுக்குறோங்க. எங்க ப்ராடக்டோட லைஃப் வந்து 10 to 15 இயர்ஸ் லைஃப் வருங்க. 15 வருஷம் வருங்களா? ஆமாங்க. ஏதாவது பண்ணையில வந்திருக்கா சார்? சார், நாங்க 8 வருஷமா மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. அதனால 8 வருஷம் கண்ணை மூடிட்டு வரும். நாங்க 10ல இருந்து 15 வருஷம் நாங்க கஸ்டமருக்கு சொல்றோம். 1 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் சார். எந்த மாநிலத்துக்குலாம் உங்க ப்ராடக்ட் அனுப்பியிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியால, கர்நாடகா எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்கோம். ஆந்திரா, தெலங்கானா, தமிழ்நாடு, கேரளா, சவுத் இந்தியால எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்குங்க. நார்த் இந்தியால வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம் சார். சரி, எங்கள் ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து இப்போ வீடியோவில் நாங்கள் காட்ட போகிறோம். அந்த வீடியோ பார்த்து குவாலிட்டி எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்குங்க சார். சார், இதில் எத்தனை அடியெல்லாம் உங்கள்கிட்ட கிடைக்கும்? எத்தனை ஸ்கொயர்? எங்ககிட்ட 2 அடிக்கு 2 அடி 1 அடிக்கு 2 அடி இருக்குங்க ஸ்கொயர் ஃபீட். ஆமாங்க சார். நீங்கள் இந்த ப்ராடக்ட் எங்கே வாங்குறீங்க?
நாங்க எங்க வாங்குறது இல்லைங்க. நாங்க வந்து ஓன் மேனுஃபேக்சரர். நாங்க சொந்த மேனுஃபேக்சர் பண்றோம். நாங்களே நீங்க தான் தயாரிக்கிறீங்க. நாங்க தான் தயாரிக்கிறோம். அதனால எங்க கிட்ட குவாலிட்டி உங்களுக்கு பெரும்பாலும் நல்லாவே கிடைச்சிரும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு கடை மாதிரி வச்சு நாங்க தான் மேனுஃபேக்சர் சொல்லி ஏமாத்துவாங்க. அப்படி வந்து ஏமாறாதீங்க. நீங்க யார்கிட்ட வாங்கினாலும் அந்த ஃபேக்டரியை போய் பாருங்க. நிறைய பேர் ஒரு கடையை வச்சுட்டு வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. அதனால கஸ்டமருக்கு அதோட குவாலிட்டி தெரியாது. நாங்க வந்து நாங்களே எங்க மிஷின், எங்க சொந்த மிஷின் இது, நாங்களே மேனுஃபேக்சர் பண்றோம், உற்பத்தி பண்றோம். அதோட மெட்டீரியல் நான் காட்டுறேன் பாருங்க. ரா மெட்டீரியலா? ரா மெட்டீரியல் காட்டுறேங்க பாருங்க. ப்ராடக்ட் இது ரா மெட்டீரியலுங்க. இதுல இருந்து இது பண்ணுவீங்க. நாங்க இதுல மேனுஃபேக்சர் பண்ணுவோம், மெஷின்ல மேனுஃபேக்சர் பண்றோம் சார். சார் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? சார் எங்க டிஸ்பிளேல எங்க நம்பர் இருக்கும், எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. பேமெண்ட் டீட்டெயில்ஸு எப்பவும் நாங்கள் கம்பெனி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் தருவோம். ஏன்னா நீங்கள் ஃபோன்பேல மொபைலுக்கு பண்ணீங்கன்னா ஏமாற்ற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்கள் பணம் சேஃப். நாளைக்கு உங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கலனாலும் நீங்கள் நாளைக்கு கம்பெனியில் வந்து கேட்கலாம். நீங்கள் சார் எங்கள் ப்ராடக்ட் வரல, நாங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கோன்னுட்டு. ஆனால் நீங்கள் ஃபோனில் பே பண்ணீங்கன்னா அவங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. அதனால எங்களுக்கு இல்லை, யாருக்குமே நீங்க போன்ல பேமெண்ட் பண்ணாதீங்க. ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணாதீங்க, அதான் சேஃப். முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி அக்கௌண்ட் பண்ணுங்க, உங்க பணம் சேஃபா இருக்கும். எங்க கம்பெனியோட டைமிங் 9 to 7 பண்ணலாம். காலையில 8 மணி, காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாங்க. எங்க கம்பெனி டைமிங் வந்து 24/7 எப்பவும் இருக்கும். பண்டிகை நாள் ஒரு நாள் விட்டு எப்போ வந்தாலும் எங்க கம்பெனிக்கு வந்து நீங்க பார்க்கலாம். நீங்க இன்னும் வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சார் தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல இருக்காங்க சார், அவங்க உங்களை கான்டாக்ட் பண்றாங்க. சரிங்க. உங்க ப்ராடக்ட்டை எப்படி அங்க கொண்டு சேர்ப்பீங்க? சரி, நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து, சில கஸ்டமர் அவங்க கிட்ட வண்டி இருக்கும், வண்டி இருக்கிறதுனால அவங்களே வந்து லோட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. சிலர் வண்டி இல்லாதவங்க நாங்க டிரான்ஸ்போர்ட், விஆர்எல், நவதா, எம்எஸ்எஸ் இதுல வந்து நாங்க டிரான்ஸ்போர்ட்ல போடுவோம். நாங்க காஞ்சிபுரம், மதுரையில் உசிலம்பட்டி அதுல வந்து எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்ல நாங்க போட்டு அனுப்பிச்சிருவோம் சார். மெட்ரோ சூப்பர் சர்வீஸ். ஆமாங்க சார். அதனால டிரான்ஸ்போர்ட் பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நாங்க டிரான்ஸ்போர்ட்ல போட்டுட்டு உங்களுக்கு எல்லாரும் காப்பி வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் சார். நீங்க வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்போது நீங்க பயப்படுவீங்க, நீங்க பணம் போட்டோமே கிடைக்குமா கிடைக்காதா அப்படியெல்லாம் சந்தேகப்படாதீங்க. நாங்க டிரான்ஸ்போர்ட்ல போட்டு உங்க எல்லாரும் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். உங்க கையில சேர்ற வரைக்கும் நாங்க பொறுப்பு. அதனாலதான் எங்க சேனலை பார்த்து இந்த யூடியூபர் அவங்க வந்து எங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது. சரி சார், ப்ராடக்ட் எங்க கைக்கு வந்துட்டு ஷெட் எப்படி போடுறது, யாரை வச்சு போடுறது? நீங்க வந்து மேட் மட்டும் வாங்கினீங்கன்னா லோக்கல்ல ஃபேப்ரிகேட்டர் இருப்பாங்க, வெல்டிங் பண்றவங்க, அவங்க கிட்ட நீங்க போய் கொட்டேஷன் கேளுங்க. இந்த மாதிரி இந்த சைஸ்ல ஷெட் பண்ணி தரணும், எவ்வளவு ஆகும்னுட்டு. நம்பிக்கையான வெல்டிங் பண்றோம், நம்பிக்கையான வெல்டர் கிட்ட நீங்க காட்டுங்க, அவங்க கொட்டேஷன் கொடுப்பாங்க, அவங்க ஷெட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஷெட் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பீஸ் சாம்பிள் வச்சுக்கோங்க. சாம்பிள் வச்சுட்டு வெல்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னா சாம்பிளை அதை வச்சு நீட்டா வெல்டிங் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாம்பிள் இல்லாம வெல்டிங் பண்ணிடுவாங்க. அதுல கொஞ்சம் வித்தியாசம் வந்தாலும் மேட் உட்காராது. அதனால அது ரெண்டு வேலையாம ஆயிரும். அதனால எப்ப செஞ்சாலும் வாங்கிட்டு தான் வெல்டரை நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஆமா, சாம்பிள் ஒரு பீஸ் வாங்கிக்கோங்க, வெல்டர் கிட்ட கொடுங்க, பருப்பா இதை வச்சு நீங்க வெல்டிங் பண்ணி கொடுங்கன்னா உங்க ஷெட் வந்து நீட்டா வரும். முடிஞ்ச அளவுக்கு லோக்கல்ல இருக்கிற வெல்டரை பிடிச்சி நீங்க வேலை செய்ய வைங்க. வெளியில இருந்து வர்றவங்க எச்சு கம்மி பண்ணுவாங்க, நாளைக்கு பிரச்சனை வரும். அதனால லோக்கல்ல இருக்கிற நல்ல வெல்டரை பார்த்து அவங்க கிட்ட ஒரு சாம்பிளை கொடுத்து ஷெட் வந்து செய்ய வச்சுக்க. ஒரு ஆள் ரொம்ப குண்டா இருக்காங்க, அவங்க அந்த மேட்டு மேல இது மேல நடக்கிறாங்க, பண்ணையில உடையதுக்கு எதுக்கும் வாய்ப்பு இருக்குங்களா? இல்லைங்க, வாய்ப்பு இல்லைங்க. எண்ணிக்கை நிறைய ஆடுகள் வளர்க்குறோம். ஆமா. ஆடு வந்து கம்மினாலும் ஒரு 100 கிலோ இருக்கும், இல்லைன்னா 150 கிலோ இருக்கும். எங்க மேட்டு வந்து கம்மின்னா 400ல இருந்து 600 கிலோ வரைக்கும் தாங்குங்க ஒரு மேட்டு. அதனால ஒரு ஆடுன்றது அவ்வளவு வெயிட் வராது. அதனால தாராளமா எங்க ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணலாங்க சார். ஆட்டோட யூரின் வந்து அமினோ அமிலம் ஆசிட் சேர்ந்தது, அது பட்டனால இது ஏதாவது டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அதெல்லாம் டேமேஜ் வராதுங்க. சரி, முதல்ல எல்லாம் விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க, உட்டு போட்டு ஆடை வளர்ப்பாங்க, மரத்துல வந்து வளர்ப்பாங்க. அதனால என்ன ஆகும், ஆட்டோட வேஸ்ட் எல்லாம் வந்து அதனால நோய் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க இந்த மேட் போட்டீங்கன்னா எல்லா வேஸ்டேஜும் கீழே போயிடும். நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க தண்ணி அடிச்சு கிளீன் பண்ணாலே போதும், சுத்தமா இருக்கும், ஆட்டுக்கு எந்த நோயும் வராது.
சார் மரக்கட்டையில போட பட்சத்துல ஆ. அந்த ஆட்டு புழுக்கையை நம்ம டெய்லி கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமாங்க சார். இதுல எவ்வளவு கேப் இருக்கு, இதுல எப்படி சார் இதெல்லாம் அதுல clean பண்ணணுமா? அதுல நீங்க தினம் கிளீன் பண்ண வேண்டியது வரும். இதுல பாருங்க ஆ. இவ்வளவு பெரிய ஹோல்ஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு கீழே போயிடும் புழுக்கெல்லாம். நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி வாட்டர் வாஷ் பண்ணீங்கன்னா சுத்தமா இருக்குங்க. பண்ணை வந்து ஷெட் போடும்போது 5 அடிக்கு மேல பண்ணுங்க. 5 அடிக்கு மேல பண்ணும்போது கீழே நீங்க கோழி பண்ணை கூட வளர்க்கலாம். அதுல 2 ப்ராஃபிட் இருக்கு உங்களுக்கு. அடுத்தது ஆட்டோட புழுக்க வந்து உங்களுக்கு ஒரு டிராக்டருக்கு 5000 ரூபாய் என்னமோ சேல் ஆகுது. ஆமா. அதனால உங்களுக்கு 3 பெனிஃபிட் வருது. ஒண்ணு கீழே கோழி பண்ணை வளர்க்கலாம், ஆ. மேல ஆடு இருக்கு, ஆட்டோட புழுக்க நீங்க அதுவும் சேல் பண்ணிக்கலாம். நீங்க ஓ, அந்த காசுல கூட இது போட்ட காசை எடுத்துடலாம். கண்டிப்பாங்க. அதனால எப்ப ஷெட் பண்ணாலும் 5 அடிக்கு மேல செய்யுங்க. சார் இதுல ஆட்டு குட்டியை விடலாமா? சின்ன குட்டி விட்டா கால் உள்ள போயிருமோ? இல்ல போகாதுங்க சார். சார் நீங்க ஷெட் செய்யும் போது இரும்போட திக்னஸ் வந்து 1.5 இன்ச்சு 5 mm திக்னஸ் இருக்குங்க. அது ஸ்டாண்டர்ட். நாங்க எல்லா கஸ்டமருக்கும் ஸ்டாண்டர்டா அதான் சொல்றோம். ரொம்ப மெலிசா போட கூடாது. 1.5 இன்ச்சு சைஸ் 5 mm திக்னஸ் இருக்கணும். அது குறைஞ்சா அந்த இரும்பு உடைய வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல பெண்ட் ஆகும், அவ்வளவுதான். அப்புறம் நீங்க வெல்டிங் பண்றது மட்டும் ஷெட் போட்டு வெல்டிங் பண்றது இல்ல, அதுல நீங்க நல்ல குவாலிட்டி பெயிண்ட் அடிங்க. நல்ல குவாலிட்டி பெயிண்ட் அடிச்சீங்கன்னா என்ன காரணத்துக்கா சார்? இல்ல எதனாலன்னா அந்த ஆட்டோட புழுக்க அது யூரின் அது யூரின் என்ன ஆகும், ரெஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிடும். துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். துரு பிடிச்ச ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க கம்மி குவாலிட்டி பெயிண்ட் வாங்கிட்டு நீங்க அடிக்க போகாதீங்க. நல்ல குவாலிட்டி பெயிண்ட் அடிங்க, உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். ஓ, இல்லன்னா இரும்பு துரு பிடிச்சிரும், வேஸ்டா போயிடும். ஆமா. தீவனம் தொட்டி வந்து 1 அடிக்கு 4 அடி சைஸுங்க, 8.5 இன்ச்சு டெப்த் இருக்குங்க. எவ்வளவு குட்டிகள் சாப்பிடலாம் ஒரு தொட்டி வாங்கினா? 4ல இருந்து 5 ஆடுங்க ஃப்ரீயா சாப்பிடலாம் ஒரு தொட்டியில. ஆமாங்க. இல்ல தண்ணி ஊத்தலாமா சார்? தண்ணி ஊத்தக்கு தண்ணி ஊத்தும் போது அது கலீஜ் அழுக்காக அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதனால தண்ணி வேண்டாம், தீவனம் போடுங்க. தண்ணிக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் வச்சுக்கோங்க. இது தீவனம் மட்டும் ஒரு 10 வருஷம் இது உழைக்குமா சார்? கண்டிப்பாங்க. பாருங்க, இப்ப நாங்க 8 வருஷமா நான் இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வந்தது இல்லைங்க. சப்போஸ் இப்போ டிரான்ஸ்போர்ட்ல போடும்போது ஒரு பீஸ் 2 பீஸ் உடஞ்சிரும். அந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து கொஞ்சம் ரஃப் ஹேண்டில் பண்ணும்போது உடைய வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் உடஞ்சி எங்களுக்கு போட்டோ அமிச்சாங்கன்னா புது பீஸ் உங்களுக்கு அமுச்சு வச்சிருவோம். ஆட்டு தீவனம் போடுறது இது வந்து ஃபீடர். இதுல வந்து 3 குவாலிட்டி இருக்குங்க. ரெகுலர் குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்குங்க. எங்க கிட்ட அதிகமா சேல் ஆகுறது ரெகுலர் குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டிங்க. நல்ல பெரிய பண்ணை, நல்ல வசதியா இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வாங்கிக்குவாங்க சார். சார் இப்போ நீங்க 2க்கு 2 அடி பாத்தீங்க, அடுத்தது 1க்கு 2 இருக்கு எங்க கிட்ட. எங்க கிட்ட அதிகமா சேல் ஆகுறது 2 அடிக்கு 2 அடி தாங்க. அதான் மக்கள் ரொம்ப விரும்பி மக்கள் அதான் விரும்புறாங்க சார். சார் ஒரு 10 ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுதேன், அதுக்கு எத்தனை மேட்டு தேவைப்படும், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும்? சார் 10 ஆடு வளர்க்கறதுக்கு உங்களுக்கு 40 மேட்டு வேணும். ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு சார்? ஒரு ஆட்டுக்கு 2 மேட்டுங்க. 2 மேட்டு. ஆமாங்க. 4 நாள் 8 சதுர அடி. ஆமா. அப்ப 10 ஆடுனா அந்த கணக்குல நீங்க எவ்வளவு ஆடு நீங்க வளர்க்குறீங்களோ அந்த கணக்குல வாங்கிக்கோங்க. ஒரு ஆட்டுக்கு 2 மேட்டு வேணும். அப்ப 10 ஆடு வளர்க்கணும், 20 மேட்டு. ஆமாங்க சார். கிடாக்குட்டி வளர்ப்புல. ஆமாங்க சார். சார் சிட்டில நீங்க மொட்டை மாடியில ஒரு 2 ஆடு கூட நீங்க மேட்டு சின்னதா ஷெட் மாதிரி போட்டு சிட்டில கூட வளர்க்கலாங்க. ஃபியூச்சரோட ஃபார்மிங் இதுதான். வருங்காலத்துல இப்படிதான் ஆடு வளர்க்க முடியும். ஆமாங்க சார். சென்னையில இருக்க கொஞ்சம் ஆடு வளர்க்க ஆசை. மொட்டை மாடியில் நீங்க வளர்க்கலாம் சார். மொட்டை மாடியில 2, 4, 6 கூட வளர்க்கலாம். வளர்க்குறாங்களா சார்? யாராவது வளர்த்துட்டு இருக்காங்க. பெங்களூர்லயே. ஆமா, பெங்களூர்லயே வளர்க்குறாங்க சார். அப்படிங்களா? பக்ரீத் குட்டிகள் அப்படி வளர்க்குறாங்க. ஆமா, மொட்டை மாடியில வளர்க்குறாங்க சார். பக்ரீத் டைம்ல மொட்டை மாடியில சின்னதா ஷெட் போட்டு வளர்க்குறாங்க.